தலைப்பு செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தில் 7 அதிகாரிகள் பலி. நீர்கொழும்பு சிறையில் ஏற்பட்ட மோதலை அடுத்து பிணை கோரும் அதிகாரத்தில் திருத்தம். அரசியல் பழிவாங்கல் இல்லை, சட்டத்தின் முன் சகலரும் சமம். ஈழத்தமிழர் அரசியல் தீர்வு தொடர்பில் சென்னையில் மற்றுமொரு சந்திப்பு. ஹார்முஸ் ஜலசந்தியில் பதட்டம், கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் 7 பேரின் உடல்கள் கொழும்புக்கு எடுத்து வரப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரேத பரிசோதனையின் பின்னர் அவர்களின் இறுதி மரியாதையை செலுத்துவதற்காக பொரலை சிறைச்சாலை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையத்திற்கு எடுத்து செல்லப்பட உள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தை தொடர்ந்து அதற்கு தூண்டுகோலாக இருந்த 734 கைதிகள் உடனடியாக பாதுகாப்பான முறையில் வேறு சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று விசேட உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து பாராளுமன்றத்தில் விளக்கமளித்த அமைச்சர், கைதிகள் இரும்பு நுழைவாயிலை உடைத்துக்கொண்டு வெளியே முற்பட்ட வேளையிலேயே நிலைமையை கட்டுப்படுத்த அதிகாரிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் மரணத்திற்கான துல்லியமான காரணங்கள் பிரேத பரிசோதனை அறிக்கையின் பின்னரே தெரியவரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் நிலவும் அதிகப்படியான நெரிசலே இவ்வாறான வன்முறைகளுக்கு காரணம் என சுட்டிக்காட்டிய அமைச்சர், 10,000 பேர் இருக்க வேண்டிய சிறைகளில் தற்போது 29,000க்கும் அதிகமான கைதிகள் உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கு 2022ஆம் ஆண்டு போதைப்பொருள் சட்டத்தில் கொண்டுவரப்பட்ட திருத்தமே முக்கிய காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். அந்த திருத்தத்தின் மூலம் பிணை கோரும் அதிகாரம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டதால் ஒரு கைதி பிணை பெறுவதற்கு 1.5 வருடங்கள் வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் விளக்கினார். இந்த தாமதத்தை தவிர்ப்பதற்காக தூய எடையை கணக்கிடாமல் போதைப் பொருளின் மொத்த எடையை அடிப்படையாக கொண்டு பிணை வழங்கும் அதிகாரத்தை மீண்டும் மேல் நீதிமன்றங்களுக்கு வழங்கும் புதிய சட்ட திருத்தம் இன்னும் 1.5 மாதத்திற்குள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்துள்ளார். சிறைச்சாலை துறை மற்றும் அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் நிலவும் கடுமையான ஆளணி பற்றாக்குறை குறித்தும் அமைச்சர் கவலை வெளியிட்டுள்ளார். சிறைச்சாலைகளில் 1348 வெற்றிடங்கள் நிலவியதாகவும் தற்போது தற்காலிகமாக 401 பேர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளின் சேவையை பெற்றுக்கொள்வதற்காக சிறைச்சாலை மற்றும் சட்ட வரைவு திணைக்களங்களின் ஓய்வு பெறும் வயதை மறுபரிசீலனை செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது இரங்கலை தெரிவித்த நீதி அமைச்சர், எதிர்காலத்தில் இவ்வாறான பேரழிவுகள் ஏற்படுவதை தடுக்க அரசாங்கம் முழுமையான அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல்கள், மோசடிகள் மற்றும் குற்றங்கள் தொடர்பில் சட்டப்பூர்வமான விசாரணைகளே முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் இதில் எவ்விதமான அரசியல் பழிவாங்கலும் இல்லை என்றும் தேசிய மக்கள் சக்தி அரசின் முக்கிய அமைச்சரான சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். சட்டத்தின் முன் அனைவரும் சமன் என்ற அடிப்படையில் சுயாதீனமான விசாரணைகளே நடக்கின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசு சட்ட நடவடிக்கைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி எதிர்க்கட்சியினருக்கு எதிரான அரசியல் பழிவாங்கல்களை தீவிரப்படுத்தியுள்ளது என்றும் இதனை முறியடிப்பதற்கு நாட்டில் உள்ள சகல எதிர்க்கட்சிகளும் தங்களுக்குள் இருக்கும் முரண்பாடுகளை மறந்து தற்போதைய சூழலில் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது அவசியமாகும் என்றும் கொழும்பில் ஊடகங்களிடம் முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி இவ்வாறு தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காகவோ அல்லது ஜனநாயகத்திற்காகவோ எதிர்க்கட்சிகள் இன்று இணைய முற்படவில்லை. மாறாக கடந்த காலங்களில் தங்களால் செய்யப்பட்ட ஊழல்களையும் தப்பியோடியவர்களையும் சட்டத்திடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகவே எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இப்போது ஒன்றிணைய முற்படுகின்றன. தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு காரணமே கடந்த கால ராஜபக்சக்களின் தலைமையிலான ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட தவறான பொருளாதார கொள்கைகளும் ஊழல்களுமே ஆகும். அந்த பின்னடைவை சீர் செய்து நாட்டை மீட்டெடுக்கும் கடினமான பணியையே எமது அரசு செய்து வருகின்றது என தெரிவித்துள்ளார்.
இலங்கை விவகாரங்கள் மற்றும் ஈழத்தமிழர்களின் அரசியல் தீர்வு தொடர்பாக சென்னையில் முக்கிய சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. பாரிமைந்தன் தலைமையிலான தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பினருக்கும் இலங்கையின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையினருக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் முக்கிய விடயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளன. இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் தீர்வு என்ற பெயரில் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு கொண்டு வருவதற்கான சதி நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் இதனை தடுப்பதற்கு தமிழகம் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் தமிழ் தேசிய பேரவையினர் வலியுறுத்தியுள்ளனர். இந்திய மத்திய அரசின் ஊடாக இலங்கை அரசு மீது அழுத்தங்களை கொடுத்து ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு நிறைவேற்றப்படுவதை தடுப்பதற்கான அவசர தேவை குறித்தும் இங்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக தமிழர்களின் தேசம், இறையாண்மை மற்றும் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி தீர்வை அடைவதற்கு ஏற்ற அரசியல் அமைப்பை கொண்டுவர அழுத்தங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற இனப்படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுடன் செம்மணியில் கண்டெடுக்கப்பட்ட 427 எண்புக்கூடுகளை ஆதாரமாக கொண்டு இலங்கை அரசு உண்மைகளை திரும்பப்படுத்துவதை தடுத்து உடனடி சர்வதேச விசாரணைகள் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த கலந்துரையாடலின் போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்திய மற்றும் இலங்கை கடற்தொழிலாளர்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இந்தியாவில் வசிக்கும் ஈழ அகதிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றி அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தமிழ் தேசிய பேரவையினால் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஏவுகணை தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இந்த தாக்குதலால் ஒரு எண்ணெய் கப்பல் தீப்பிடித்து எரிந்தது. அத்துடன் பல கப்பல்கள் சேதமடைந்துள்ளன. ஈரான் தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்கின் போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு இறுதி சடங்கிற்காக ஒரு வாரம் விடுப்பு என்று கிண்டலாக பேசியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தியில் சென்று கொண்டிருந்த வணிக கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தியது. முன்னதாக கத்தார் உதவியுடன் இரு நாடுகளுக்கிடையே ஒரு வார போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. அது காலாவதியானதும் ஈரான் தனது தாக்குதலை தொடங்கியுள்ளது. அமைதிக்கான பேச்சுவார்த்தையும் போர் நிறுத்த ஒப்பந்தங்களுக்குமான முன்னெடுப்பையும் இந்த தாக்குதல் முறியடித்துள்ளது. இந்நிலையில் போர் மீண்டும் மூளும் சூழலை எண்ணி உலக நாடுகள் கவலையில் உள்ளது. முன்னதாக ஈரான் தனது கட்டுப்பாட்டில் உள்ள பாதைகளை மட்டுமே கப்பல்கள் பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியது. ஹார்முஸ் பகுதியில் ஓமனின் லிமா நகருக்கு அருகே சென்று கொண்டிருந்த 2 வர்த்தக கப்பல்கள் இந்த ஏவுகணை தாக்குதலில் பலத்த சேதமடைந்தன. இது குறித்து ஐக்கிய ராஜ்ய கடல்சார் வர்த்தக செயல்பாட்டு மையம் தனது எக்ஸ் தளத்தில் கூறியதாவது: தெற்கு நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு எண்ணெய் கப்பலில் இடது பக்கத்தில் அடையாளம் தெரியாத ஏவுகணை தாக்கியதில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் அங்குள்ள யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. கப்பல்கள் எச்சரிக்கையுடன் பயணிக்கவும் ஏதேனும் சந்தேகத்துக்கிடமான செயல்பாடு தென்பட்டால் இது குறித்து ஐக்கிய ராஜ்ய கடல்சார் வர்த்தக செயற்பாட்டு மையத்திற்கு தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருவதாக பிரிட்டிஷ் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு உடனடியாக யாரும் பொறுப்பேற்கவில்லை. இதற்கிடையில் சமீப நாட்களில் ஓமானுக்கு அருகிலுள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து சென்ற மேலும் 2 கப்பல்களை ஈரான் தாக்கியதாகவும் சந்தேகிக்கப்படுகின்றது. வர்த்தக கப்பல்கள் மீதான சமீபத்திய தாக்குதல்கள் மற்றும் எண்ணெய் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்து ஆகியவை இந்த நீர்வழி பாதையின் பாதுகாப்பு குறித்த கவலையை அதிகரித்துள்ளன. வளைகுடாவுக்கான ஒரு பரந்த அமைதி கட்டமைப்பை உருவாக்கும் பணியில் இரு தரப்பினரும் ஈடுபட்டும் ஒருவருக்கொருவர் அச்சுறுத்தல்களை பரிமாறிக்கொள்வதால் நிச்சயமற்ற நிலை தொடர்ந்தும் நிலவுகின்றது. வரலாற்றில் இன்று 1937 துருக்கி, ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள் தெஹ்ரானில் அமைதி உடன்பாட்டை ஏற்படுத்தி கொண்டன. இவ்வுடன்பாடு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நிலைத்திருந்தது. 1972 பாலஸ்தீன எழுத்தாளர் கெஷன் கௌபானி இஸ்ரேலிய மொசாட் படைகளினால் படுகொலை செய்யப்பட்டார். 1985 திம்பு பேச்சுவார்த்தைகள்
இலங்கை அரசுக்கும் ஈழ விடுதலை அமைப்புகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாயின. 2003 சூடான் விமானம் விபத்துக்குள்ளாகியதில் 117 பேர் உயிரிழந்தனர். 2 வயது குழந்தை ஒன்று மட்டும் உயிர் தப்பியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.